இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஆண்டவரே இயேசுவே, மார்ச் மாதத்தின் முதல் நாளாகி இன்று கடந்த மாதத்தில் நீர் எங்களை காத்த கிருபைக்காகவும் எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்த உமது மேலான ஆசீருக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், யோசேப்பின் சகோதரர்கள் எவ்வாறு அவர் மீது பொறாமை கொண்டு அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்து மற்றவர்களுக்கு பணி நபராக விலைக்கு விற்றதை பார்க்கின்றோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு கடவுளால் அனுப்பப்பட்ட மக்களை, இதோ பரிசேயர்களும் சில மக்களும் இணைந்து ஆண்டவரால் அனுப்பப்பட்ட மக்களை மதிக்காமல் துன்புறுத்தினார்கள் என்பதை பற்றி விளக்குகிறது. மேலும் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலை கல்லாயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. இதோ இறை ஆட்சி யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை உணராமல் இருந்ததால் பரிசேயர்கள் இதோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்ததால் அவர்களுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். பல வேளைகளிலே நாமும் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை உணராமல் இருந்திருக்கலாம். இதோ இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உணர்ந்து அதற்கு ஏற்றபடி நன்றி உள்ளவர்களாக வாழக்கூடிய அருளை ஆண்டவர் தர வேண்டும் என்றும் நாம் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.